ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. மீண்டும் ஒரு முறை ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. அதாவது மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக யூஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேபி சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்னென்னு தெரியாமல் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். மோஸ்ட்லி ஒரு கிட்டத்தட்ட 75% வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்கிட்ட ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது, டெய்லி ஒரு 2000 வருமா, சம்பாதிக்க முடியுமா மார்க்கெட்டில், எனக்கு 2000, 3000, 5000 ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்ருக்கேன், டெய்லி ஒரு 10,000, 20,000 வருமா ஷேர் மார்க்கெட்டில், இல்லை என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, டெய்லி ஒரு 2000 வருமா. அவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக வரவங்க இப்போது ஒரு தள்ளுவண்டி வியாபாரி வந்து பழ வியாபாரி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து பழம் விற்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு 130 ரூபா 140 ரூபா இருக்கிற கிலோ ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்து இவர் 180 ரூபா இல்லை 200 ரூபாய் விற்கிறாருன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இவர் என்ன கணக்கு போடுறாரு பாருங்கள். ஓகே, நான் 100 ரூபா கணக்கு வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிள், அவ்வளோயா. 100 ரூபா கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்து இவர் 120 ரூபாய்க்கு ஆப்பிள் விற்கிறார். ஸோ 20 ரூபா வந்து இவருக்கு ப்ராஃபிட் வருது. இவர் என்ன கணக்கு போடுறாரு, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இப்போ 2000 ரூபா டெய்லி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவர். 20 ரூபா அப்படின்னா 20% ஆச்சு. ஓகேங்களா. ஒரு சாதாரண பழ வியாபாரி ஒரு நாளைக்கு 20% அப்படின்னா, அப்போது 5 நாளைக்கு வந்து அவனோட முதலீடு வந்து கேபிட்டல் டபுள் ஆகுது. அப்போ மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பான், வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பான், 10 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பான், இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டுவார். ஆனால் பாவம் இது தெரியாது, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு வாங்கி விற்கிற பழ வியாபாரி கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவார், டெய்லி வட்டி கட்டுவார், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் அவர் வீடு பார்த்தீங்கன்னா கூட வாடகை வீட்டில் தான் இருப்பார், இன்னும் நிறைய கஷ்டத்தில் நிறைய கடன் நிறைய இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது 100 ரூபாய் வாங்கி 120 ரூபாய் விற்கிறாங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டுறக்கூடாது 20% வந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுன்னு. அதில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் எந்த பிஸ்னஸும் சரி, ஒரு சேவை பண்ணுறதுக்கு தான் வந்து பணம் கிடைக்கும், ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சீங்களா, நீங்கள் எந்த வியாபாரம்னா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்க, பெயிண்டிங் கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் கடை, நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆகும், நீங்கள் ஒரு சேவை, இங்கே ஒரு பொருளை வாங்கி இங்கே ஒரு வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு லாபமோ அந்த லாபம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஊதியமாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதே ஷேர் மார்க்கெட்டில் வரலாம். நான் சொல்கிறதுனா ஷேர் மார்க்கெட்டில் தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்றது தான் டாபிக் டைட்டில். ஓகேங்களா. சரி, இந்த புரோக்கர்ஸ்ன்னு சொல்லலைங்களா, புரோக்கர்ஸ் வந்து அவங்க ஊதியம் வேலை செய்கிறாங்க, அதனால அந்த காசு வாங்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸை விற்று கொடுக்குறாங்க, புதுசாக வாங்கி கொடுக்குறாங்க, விற்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க. ஓகேங்களா. சர்வீஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்க. இட்ஸ் ஓகே, ஓகே, அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ வெபினார் பண்ணுறாங்க, செமினார் கற்றுக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், போகலாம் வரலாம்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, அதுவும் பரவாயில்ல. உங்களுக்கு எஜுகேஷன் லேர்னிங் கொடுக்குறாங்க, டியூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வெபினார் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ 45 days வந்து பேக் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். எவ்வளோ சார்ஜஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெபினார் சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சார்ஜஸில் என்ன இருக்கும். ஓகேங்களா. 1 செகண்ட் இருங்க. இப்போ வெபினார் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க, அதனால் சார்ஜஸ் வாங்குறாங்க. ஓகே, எல்லாம் ரைட்டு. சார் இதெல்லாம் சரியாது, எனக்கு ட்ரெண்ட் லைன்ன்றாங்க, சப்போர்ட்ன்றாங்க, ட்ரா பண்ணுறாங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அதில் கற்றுக் கொடுத்தலாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் அப்படியே 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, 1000 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, அது மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, அது மாதிரி என்னென்னா பண்ண முடியுமா, முடியாது. இது ஃப்ராங்க், ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்ல போனால், ஷார்ட்டாக சொல்ல போனால் எதுவும் முடியாது. அப்படிலாம் எதுவும் முடியாது உங்களால். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் இதுக்கு கற்றுக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எத்தனை மாதம் ஆகும், எத்தனை நாள் ஆகும், அதுலேயும் கேள்வி. ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அதில் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த நம்ம சொல்கிற உணர்றதில்ல. அது இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு 2 வருஷம் நாங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 2 வருஷம் தானா, இல்லை 2 வருஷம் ஆகுமா, ஒரு 10 நாளில், ஒரு மாதத்தில், இல்லை 2 மாதத்தில், இல்லை 1 வருஷத்தில்.
ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்கவுங்கள டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. ஒரு சிலர் 2 வருஷத்தில் கற்றுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து 5 வருஷத்தில் கற்றுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து கடைசி வரையிலும் கற்றுக்காமே போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்க உங்களுக்கு டெய்லி 2000 கொடுக்கறதுக்கு? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கன்னு சொல்லி நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நாம் வந்து என்ன சேவை செய்கிறோம் நமக்கு வந்து 2000 வந்து மார்க்கெட் நமக்கு கொடுக்கறதுக்கு? நம்ம எந்த சேவையும் செய்யலை, வெறும் பணத்தை எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து வந்து போடுறோம், பையோ சேலோ அதை பண்ணுறோம், பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், லாஸ் பண்ணிக்கிறோம். அந்த லாஸ் பண்ணிக்கிறோம், அந்த பணம் யாருக்கு போகுது? நம்மளுடைய லாஸு யார் எடுக்கிறாங்க, யார் எடுத்துகிட்டு போகிறாங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ், இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பணத்தை. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு பழசாகிட்டு நிற்கிறீங்களோ, சர்வைவல் பண்ணி நிற்கிறீங்களோ, எந்த உங்களோட ஃபேமிலிக்கு தொந்தரவு கொடுக்காமல் நீங்கள் முழுசாக நீங்கள் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். எனக்கு 6 மாதத்தில் சக்ஸஸ் ஆகணும், 1 வருஷத்தில் சக்ஸஸ் ஆகணும், ஸ்ட்ராட்டஜி அவன் விற்றான் 10,000 ரூபாய்க்கு, இவன் விற்றான் 20,000 ரூபாய்க்கு, அப்படி சம்பாதிக்கிறான். ஆல்கோ ட்ரேடிங்காக, ரோபோ ட்ரேடிங், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, எதை பண்ணாலும் உங்களுக்கு பணம் வரப்போகிறது கிடையாது. ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு பேக்ஸ் தான் சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் என்ன சொல்ல முடியுங்களா, எவ்வளோ சார்ஜஸ் என்ன கொடுக்குறேன் கால் பண்ணியிருந்தார். ஸ்ட்ராட்டஜினா எதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாரு எனக்கு புரியல எனக்கு. அதாவது ஏதோ ஒரு சொன்னாங்களா, ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கேனில் பிரேக் அவுட்டில் மேலே பண்ணால் பை பண்ணிங்க, அது கீழே போனால் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, நீங்களே வந்து உருவாக்கிக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம டாடா ஸ்டீல் 4th கேனல் ஸ்ட்ராட்டஜி கூட தான் இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா? ஏன் அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அதில்? அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாது, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குதா? எனக்கு ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாது, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குதா? இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு லாஸே ஆகாமல் டெய்லி ஒரு 1% வந்தால் கூட போதும் எனக்கு, அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குதா? எத்தனை கேள்வி பாருங்கள் பாவம். ஏன்னா வந்து அவங்க கேட்குறாங்கன்ற அவங்களுமே வருத்தங்க, அந்தளவுக்கு தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். 2000 ரூபாய் இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க டெய்லி 20,000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் நினைக்கலாம், சார் விஷயம் தெரியும், நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறேன், இது மாதிரி கேள்விலாம் கூட வரும். அவங்க ஏன் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்க நானே கூட கேட்குறேங்களே, நான் ஏன் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்? நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போகலாம். எனக்கு சப்போஸ் நான் ட்ரேடிங்கில் கொஞ்சம் அமௌண்ட் வருதா, உங்களுக்கு வெபினார் சொல்லித்தரேன் அதில் அமௌண்ட் வருதா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருமானத்தை நான் சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்? ஓகே, கொஞ்சம் ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்வாங்க. தப்பி தவறி அப்படியே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. யாரும் உங்களுக்கு பணம்லாம் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்க பணத்தை தான் வாங்கிட்டு போவாங்க தவிர உங்களுக்கு யாரும் பணம் சம்பாரிச்சு கொடுக்குறது, சேவை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஏமாறாதீங்க. இந்த டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க, இவ்வளோ மாதம் இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்வாங்க. அதுவும் ஏமாறாதீங்க. எந்த கால்ஸும் டிப்ஸும் நிரந்தரமாக கிடையாது. 2 மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், 3ஆவது மாதம் 2 மாதம் ஒரு ப்ராஃபிட் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஏன் போகிறீங்க? உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு டிப்ஸு கால்ஸுக்காக போகிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாமே. இப்போ இது ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ கீழே. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை சேல் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறேன். இதுக்கு நேரத்துக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு வெளியே பார்த்துட்டு போகிறீங்க. அதை இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலையில் கூட என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இது என்னோடய வியூ வந்து பை சைடு இருந்தது. ஓகே, ஜூப்ளியன் ஃபுட் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது பிரேக் அவுட் கேப் அப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், டெகா இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி பை சைடு வியூ இருந்தது. எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட 5.80 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கேப்ரிக் குளோபல், அது எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட அதுவும் 5.15 மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பெரிய என்ன சொல்லுது, இதுக்காக காசு பணம்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வேணுமா, நீங்கள் ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிவிட்டாரு. உங்களுக்கு 9:48க்கு சென்ட் பண்ணுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே கட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டார்கெட் பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோல் இண்டியா வந்து கீழே போகும்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு கீழே போயிருக்குதுங்களா? அவ்வளோதான். இந்த டிப்ஸு கால்ஸ் எல்லாம் கொடுக்குற 5,000 10,000 வாங்கிட்டு கொடுக்குறவங்களா எல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க. இதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டே வந்து ரெகுலராக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா
இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை சேல் வியூஸை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அதிகமாக பணம் கொடுப்பீங்க எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் தான், நான் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க. அதே மாதிரி டிப்ஸு கால்ஸுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சேஃப்டி பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்குங்க. இல்லை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சார், டெய்லி 2000 ஷேர் மார்க்கெட் போனால் யாரோ சொன்னாங்க 2000 சம்பாதிக்க முடியும்னா, அப்படிலாம் எதுவும் சம்பாதிக்க முடியாது இந்த ஷேர் மார்க்கெட்டில். அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.